ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் கோடீஸ்வராக கூடிய ஒரு அற்புதமான யோகங்கள் 5 ராசினியர்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகிறது. அதாவது லாட்டரி லக் அப்படின்னு கூட நம்ம தெரிவிக்கலாம். ஸோ இதுல உங்களுடைய ராசி இருக்கா இல்லையா என்பதை விரிவாக பாருங்க. இந்த ஒரு தகவலை பார்த்தீங்கன்னா, பாபா வங்கா அவர்கள் அவருடைய கணிப்பின்படி கண்டிப்பா சொல்லி இருப்பதாகவே தெரிவித்து இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகிறதா, யோகங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாற போகிறதா, இந்த லாட்டரியான லக் உங்களை தேடி வரப்போகிறதா என்பதை நம்ம விரிவாக பார்க்கலாம். ஸோ எந்தெந்த ராசினியர்களுக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு தேடி வரப்போகிறது என்பதை இப்போ நாம் தெரிந்து கொள்ளலாங்க. அதாவது பாபா வங்கா அவர்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய கணிப்புகள் கணித்து இருக்காங்க. அவர்கள் சொன்னது அனைத்துமே பார்த்தீங்கன்னா சொல்லிய வாக்குப்படி அப்படியே நடக்குங்க. ஸோ இதனால பாபா வங்காவின் கணிப்பு அப்படியே நடக்கக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்வு காரணமாக அதிர்ஷ்டகரமான ராசினியர்கள் யார் யார் என்பதை இப்போ நம்ம தெரிந்து கொள்ளலாம். அடுத்து வரக்கூடிய 7 நாள் ஏப்ரல் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 29 முதல் ஜூலை 5 வரையிலான அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் 5 ராசினியர்களுக்கு லாட்டரி அடிக்கும் அளவிற்கு அதிர்ஷ்ட மழை பொழிய போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க இந்த அதிர்ஷ்ட மழையில நினைய போறீங்களா இல்லையா அப்படிங்கறது நாம இப்ப பார்க்கலாங்க. ஸோ நிறைய ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்திருக்கு. ஸோ அந்த வகையில் 5 ராசினியர்களுக்கு மட்டுமே எதிர்பார்க்காத அதிர்ஷ்ட மழையாக இந்த காலகட்டத்தில் நிறைய நன்மைகள் தேடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நன்மைகள் நடக்காதா, இந்த மாதிரி நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் நடந்தால் எப்படியெல்லாம் நம்ம வாழ போகிறோம், அந்த மாதிரி கனவுகளோடு நிறைய பேர் வாழ்ந்து வருவாங்க. அதாவது நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கனவுகள், நிறைய எண்ணங்கள், நிறைய தீர ஆசைகள், இந்த மாதிரி ஒரு சிந்தனையில் வாழ்ந்து வருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட அனைவருக்கும் ஒரு குறிப்பிட்ட சில ராசினியர்களுக்கு மட்டுமே அதில் அதிர்ஷ்டம் கிடைக்க போகிறது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கனவுகள், எண்ணங்கள் இருந்தால் உங்களுடைய ராசி இதில் இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டிப்பாக நீங்களும் தெரிந்து கொண்டு பயன்பெறுங்க. உலக தீர்க்க தரசி என அழைக்கப்படும் பாபா வங்கா சொன்ன பல கணிப்புகள் நிஜமாகவே நடந்து இருக்கின்றன. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன விஷயங்கள் இன்று வரை உண்மையாகி வைரலாகி இருப்பதை கண்டிப்பா அனைவரும் தெரிந்து இருப்பாங்க. ஸோ தெரியாதவர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்க. அந்த வகையில தான் 2026 ஜூன் 29ஆம் தேதி முதல் ஜூலை 5ஆம் தேதி வரையிலான நாட்களில் பார்த்தீங்கன்னா பாபா வங்காவின் கணிப்பு படி 5 ராசினியர்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்ட போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த ராசி என்பதை நம்ம இப்போ விரிவாக பார்த்து பயன்பெறலாம். ஸோ என்ன மாதிரி அதிர்ஷ்டங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமாக மட்டுமே இது இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாங்க. இந்த பாபா வங்காவை பற்றி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக தெரிந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பாபா வங்கா கணிப்பின்படி ஜூன் 29 முதல் ஜூலை 5 வரையிலான காலகட்டம் மேச ராசினியர்களுக்கு அதிர்ஷ்டமான காலகட்டமாக இருக்க போகிறது. முதல் அதிர்ஷ்டகார ராசினியர்கள் மேச ராசினியர்கள் வருகிறார்கள். மேசராசினியர்கள் பார்த்தீங்கன்னா பட்டாத கஷ்டத்திற்கு பிறகு இப்போ முழுமையான ஒரு சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படின்னு நிச்சயமா நம்ம தெரிவிக்கலாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் பல வழிகள் திறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ தொழில் ரீதியாக ஒரு விதமான கஷ்டத்தை மேசராசினியர்கள் ஏதாவது ஒரு வகையில் ஒரு தண்டனையாக நீங்கள் அனுபவித்து வந்திருக்கலாம். ஸோ இனி வரக்கூடிய காலகட்டம் பாபா வங்காவின் வாக்கின்படி தொழிலில் பல வழிகள் உங்களுக்கு புதிய வாழ்க்கை பாதையாக திறக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்க போகிறது. அது மட்டுமில்லாமல் பல வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. உயர் அதிகாரிகளின் நல்ல ஆதரவு உங்களுக்கு இப்போ நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனால உங்களுடைய நிதிநிலையம் நிச்சயமாக மேம்படும். பாபா வங்காவின் கூற்றுப்படி இந்த புதிய வாரத்தில் உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. நீங்க வாகனம் அல்லது சொத்து வாங்க விரும்பினால் இது அதற்கான நல்ல நேரமாக உங்களுக்கு அமையுங்க. இந்த வாரம் பயணம் செய்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய நண்பர்களிடமிருந்து சில நல்ல செய்திகள் உங்களுக்கு தேடி வரலாம். வீட்டின் மகிழ்ச்சியான சூழல் இப்ப நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது.
பாபா வாங்காவின் கணிப்பின்படி ஜூலை முதல் வாரத்தில் உங்களுடைய தன்னம்பிக்கை வெகுவாக அதிகரிக்கும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு முழு ஆதரவை பெற்றுத்தரும். அது மட்டுமில்லாமல் நீங்க ஒரு புதிய திட்டத்தை தொடங்குவதில் கவனம் செலுத்துவீங்க. குழந்தைகளின் திறமைக்கு நல்ல வாய்ப்பு இப்ப கிடைக்குங்க. உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான வேலையும் உங்களுக்கு இப்ப கிடைக்க போகிறது. ஸோ மேசராசினியர்களுக்கு இவ்வளவு அற்புதங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. அடுத்ததாக விருச்சிகம் ராசினியர்களுக்கு இந்த புதிய வாரம் நம்பிக்கையான ஒரு வாரமாக இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்க முதலீடு செய்த பணத்திலிருந்து நல்ல லாபத்தை நிச்சயமா பெறுவீங்க. வெளியில் சில புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வழங்கப்படும். அவற்றை நீங்க நேர்மையாக கையாளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. வீட்டில் இனிமையான சூழல் நிச்சயமா நிலவக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ விருச்சிக ராசினியர்களுக்கு பாபா வங்காவின் கணிப்பின்படி நல்ல மாற்றங்கள் இந்த காலகட்டம் தேடி வரப்போகிறது. மீனம் ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் புதிய ஒரு வாழ்க்கை பாதை தெரியக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு அமையலாம். மீனம் ராசினியர்களுக்கு இந்த புதிய வாரம் சுபமாக கண்டிப்பாக இருக்க போகிறது. இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுடைய திறமைக்கு நல்ல வாய்ப்பு நிச்சயமாக தேடி வரும். அது மட்டுமல்ல, குழந்தைகள் நல்ல பேர் வாங்கி உங்களுக்கு பெரும் பாராட்டை தேடி தருவாங்க. ஸோ மீனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இப்போ நடக்க போகிறது. இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே மீனம் ராசி நேயர்களுக்கு எதிர்பார்க்காத விதமாக கண்டிப்பா நிகழலாங்க. இளைஞர்களுக்கு பல வேலை வாய்ப்புகள் நிச்சயமா இப்ப கிடைக்கலாம். ரொம்ப நாளா வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு இது ஒரு புதிய அத்தியாயம் அப்படின்னு கூட நம்ம தெரிவிக்கலாம். உங்களுடைய நிதி நிலையம் சிறப்பாக இப்ப இருக்க போகிறது. உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக மாறலாம். ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த காலகட்டம் அனைத்துமே உங்களுடைய ராசிக்கு ஏற்ற ஒரு காலகட்டமாக நிச்சயமா அமைந்திருக்கு. மேசம் ராசி மற்றும் விருச்சிகம் ராசி, மீனம் ராசி இந்த 3 ராசினியர்களுக்கு எதிர்பார்க்காத நிறைய புதிய மாற்றங்கள் இப்ப நிகழக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமா அமைந்திருக்கு. இந்த பாபா பங்காவின் வாக்கின்படி கணிப்பின்படி இந்த 7 நாட்களும் உங்களுக்கு நினைத்து பார்க்காத அளவிற்கு பெரிய பெரிய மாற்றங்கள் உண்டாகலாம். கோடீஸ்வர யோகத்தை நிச்சயமா நீங்க இந்த நேரத்துல அனுபவிக்க போறீங்க அப்படின்னு கூட நம்ம தெரிவிக்கலாங்க. ஸோ கண்டிப்பா இந்த நேரத்தை உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நீங்க செயல்படுத்தி பாருங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜூன் 29 முதல் ஜூலை 5 இந்த இடைப்பட்ட 7 நாட்கள் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு நாளாக இருந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நீங்க தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய புதிய அப்டேட்டான தகவலை நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.